பூரணச்சந்திரன் உடம்பை வைத்து அரசியல் செய்யலாம் என உள்ளே புகுந்த ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அர்ஜுன் சம்பத் மற்றும் முருகன் குரூப்பை பூரணச்சந்திரன் குடும்பம் அனுமதிக்கவில்லை. அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. நாங்கள் உடலை பெற்றுக்கொள்ள முடிவெடுத்து விட்டோம். தயவுசெய்து நீங்கள் என் மகன் உடலை வைத்து அரசியல் செய்யாதீர்கள் என மன்றாடி பூரணச்சந்திரன் தாய் இந்த சங்கிகளை வெளியேற்றியிருக்கிறார். தற்கொலை செய்து கொண்ட நபரின் பெயரில் மதக்கலவரத்தை உண்டாக்கி மதுரையை கலவரக்காடாக மாற்ற நினைத்த சங்கி அர்ஜுன் சம்பத், முருகன் வகைராக்கள் அத்தனை மீடியாக்கள் முன்னிலையில் அசிங்கப்பட்டு வெளியேறிய காட்சி. இடம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை. எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு, ரிசிப்ட்ல இருந்து எல்லாமே வாங்கியாச்சு. இப்ப நம்ம தான் தயவு செஞ்சு நிக்கிறோம். அர்ஜுன் சம்பத் வீட்டில் இது மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து அங்கே யாராவது இது மாதிரி அரசியல் பண்ணால் அந்த ஆளோட மனசு நல்லா எப்படி இருக்கும்? அந்த தாய் மன்றாடி கேட்குறாங்க, ஐயா என் மகனுடைய ஈம சடங்கையாவது ஒழுங்காக நடத்த விடுங்க, நீங்கள்லாம் இதை வச்சு இங்கே உட்காந்துக்கிட்டு ரகலை பண்ணாதீங்க, எந்திரிச்சு போங்கன்னு விரட்டி விட்றாங்களே. வெக்கங்கிட்டவர்கள் இந்த சங்கிகள். அதில் இந்த அர்ஜுன் சம்பத் முழு வெக்கங்கிட்டவன். எப்படிப்பட்ட ஒரு வீட்டில் அந்த வீட்டில் இழவு உணர்ந்து கிடைக்கும். அந்த வருத்தத்தில் அவங்க இருக்கிறப்போ அங்கே போய் உட்காந்துட்டு நீ உன்னுடைய அரசியலை முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்காக இங்கே வரக்கூடிய எலெக்ஷனை மையமாக வச்சு இங்கே ஒரு அரசியல் காய்வு நகர்த்துறிய வெக்கமாக இல்லையா உங்களுக்கெல்லாம்?